வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா போர்ட்டபிள் பேட்டரி ஸ்ப்ரேயர். ஆல்ரெடி நம்ம வந்து 2 வகையான ஸ்ப்ரேயரை போட்டிருப்போம். அதை விட இது ரொம்ப காம்பேக்ட்டு. ரெண்டாவது வந்து ஒரு 50 அடி நீளம் வரைக்கும் குறைஞ்சபட்சம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை பற்றி ஒரு முழுமையான விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்ட்டபிள் பேட்டரி ஸ்ப்ரேயர் வந்து ஜவான் கம்பெனியிலிருந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 4 to 5 காம்பனன்ட் தான் இருக்கும். பேட்ரி, பம்பு, ஸ்ப்ரேயரு, அதுக்கு போடக்கூடிய ஒரு 50 அடி நீளம் உள்ள டியூபு, ஃபில்ட்ரு, இவ்வளோ தான். இதில் வந்து சர்வீஸ் காஸ்ட்டுன்றத பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். சர்வீஸ் கம்ப்ளைண்ட்டும் வரதும் ரொம்ப கம்மி தான். இதில் பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பேட்ரி இல்லை பம்பு எதாக இருந்தாலும் ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இதோட ஒர்க்கிங் டைம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக சிங்கிள் பம்பில் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 4.5 மணி நேரமும், டியூவல் பம்பில் ரன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரமும் மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பம்பு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் சிங்கிள் டியூவல் பம்புன்னு. நமக்கு ப்ரெஷர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்ற அப்போ பார்த்தீங்கன்னா டியூவல் பம்ப் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம சிங்கிள் பம்ப் மோடில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். இந்த 2 பம்புக்குமே பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஒரு க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும், ரெட் கலரில் ஒரு சுவிட்ச் இருக்கும். அது நம்ம பார்த்தாலே தெரியும். இதில் கொடுத்துருக்க பம்போட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டில் ரன் ஆகக்கூடிய பம்பு தான். பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 14 amps பேட்டரி தான். இது வந்து சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியோட லைஃப்பும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த 50 அடி நீளம், அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 50 அடி நீளம் இருக்க டியூப் வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அவ்வளோ தூரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது நம்ம டெமோ காட்டுறதுக்காக வந்து டேரெக்டாக நம்ம இதில் வந்து ஸ்ப்ரேயரோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி நீளம் வரைக்கும் ஸ்ப்ரேயிங் டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், சிங்கிள் பம்பில் மட்டும் தான் ரன் ஆகுது. அதாவது வந்து க்ரீன் கலர் சுவிட்சை மட்டும் தான் ஆன் பண்ணி இது வந்து நம்ம டெமோ பார்த்துட்ருக்கோம். இதை பார்த்தீங்கன்னா டைட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாகும். அந்த நாசிலோட லூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரொம்ப, அதாவது வந்து மிஸ்ட் மாதிரி அடிக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஹைட்டு அதாவது டிஸ்டன்ஸ் ரெண்டையுமே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது இந்த ஸ்ப்ரேயரோட ஒரு அட்வான்டேஜ். இதில் நீங்கள் டியூவல் பம்பு போட்டு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காரு, 2 வீலர் இந்த மாதிரி இதையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டியூவல் பம்பில் ரன் ஆகிறதுக்கான சுவிட்சை ஆன் பண்ணி பார்க்கும்போது ப்ரெஷர் ஒன்றும் அதிகமாகும். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ். அதாவது வந்து எவ்வளோ டைம் வந்து ரன் ஆகும் அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். அதாவது வந்து இண்டிகேட்டர். மார்க்கெட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறையா வகையான பேட்டரி ஸ்ப்ரேஸ் கிடைக்கிது. அதாவது வந்து கம்பெனி பேரை சொல்லணும்னா கூட ஆஸ்பி, கிசான் கிராஃப்ட்டு இந்த மாதிரி வந்து நிறைய கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் போர்ட்டபிள் பேட்டரி ஸ்ப்ரேன்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜவானில் தான் இப்போ வந்திருக்கு. மேபி நிறைய கம்பெனியில் வந்திருக்கலாம். நாம் இப்போ ரிவ்யூ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஜவான்லேருந்து பண்ணுறோம். இது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு நிமிஷத்துக்கு 7 லிட்டர் தண்ணியை வந்து அவுட்புட்டாக கொடுக்குது. அதாவது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதை வந்து 7 லிட்டர் குறைஞ்சபட்சம் ஸ்ப்ரே பண்ணோம். அதாவது வந்து டியூவல் பம்பில் எவ்வளோ ஆகும், சிங்கிள் பம்பில் எவ்வளோ ஆகுங்கிறத வந்து பார்க்குறத விட ஆவரேஜாக ஒரு நிமிஷத்துக்கு வந்து 7 லிட்டர் தண்ணி அவுட்புட் கொடுக்குது. குறைஞ்சபட்சம் ஒரு 10 அடி ஹைட்டு, 10 அடி நீளம். அது நம்ம வந்து ஹைட்டு, டிஸ்டன்ஸ் ரெண்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா டியூவல் பம்ப் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு மாதிரி, அதாவது வந்து ஒரு விவசாய தோட்டத்துக்கு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரே நல்லா கிடைக்கும். நல்லா வந்து 50 அடி இன்க்ரீஸ் பண்ணிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் அந்த இடத்துல வச்சுட்டு ஒரு மருந்தோ இல்லை வந்து எதையோ ஒன்று கலக்கணும் அப்படின்னு வச்சுட்டு கலக்கி ஒரு பேரலில் போட்டு போயிட்டோம்னா நம்ம பாருங்க அந்த டியூப் இழுத்து போயிட்டே இருக்கலாம். பாருங்கள் இப்போயே இதில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். மற்ற மிஷினை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் தூக்கிட்டு ஒவ்வொரு டைமும் வந்து ஒரு 14 லிட்டரோ 20 லிட்டரோ வந்து ஃபில் பண்ணிட்டு நம்ம மறுபடியும் தூக்கிட்டு போயிட்டு இருக்கணும். இது அப்படி கிடையாது. ஒன்ஸ் வந்து ஒரு 100 லிட்டர் பேரலில் ஒரு மரத்தை கலக்கி இந்த ஃபில்டர் செக்ஷனை தூக்கி உள்ளே போட்டோம்னா நம்ம பம்பை ஸ்டார்ட் பண்ணி விட்டு கண்டினியூஸாக சிங்கிள் பம்பில் வந்து ஒரு 4.5 மணி நேரமும், டியூவல் பம்பில் குறைஞ்சபட்சம் ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் இதில் ஒர்க் பண்ணலாம்னா ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ்டு பீப்புளுக்கு நல்லா செட் ஆகும். ஒரு 50 ஒரு 60 வயசு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தூக்கிட்டு அடிக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மிஷினும் வந்து புதுசாக வந்துகிட்டு தான் இருக்குது. இது எல்லாமே வந்து கஸ்டமரோட ரெக்யூர்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் கம்பெனியில் டிசைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வந்து ஒரு ஷோல்டரில் மாட்டிட்டு அடிக்கிறனால ஒரு பேக் பெயினோ இல்லை ஷோல்டர் பெயினோ வருது
அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டுக்காண்டி கம்பெனியில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஸ்ப்ரே ஆகுதுன்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த மிஷினில் ஒரு அட்வான்டேஜ். ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயரால் இவ்வளோ தூரம் ஸ்ப்ரே பண்ண முடியுமானா கண்டிப்பாக டியூவல் பம்பில் போடும்போது 10 அடி வரைக்கும் சாலிடாக டிஸ்டன்ஸில் ஸ்ப்ரே பண்ண முடியும். இதை டைட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் நீடில் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக அடிக்கும். நீங்கள் அதில் பாருங்கள், உங்களுக்கே பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு வந்து ஷார்ப்பாக போய் அடிக்கும் அப்படின்றத. இதோட விலையும்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 4700 அந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி காஸ்ட் இருக்குது. நார்மலாக ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயர் ஷோல்டர் மாட்டி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2500 ஆரம்பித்து ஒரு டியூவல் மோட், அதாவது வந்து மேனுவல் பேட்ரி, இது ரெண்டுமே வரும்போது பார்த்தீங்கன்னா 4000 வரைக்கும் கிடைக்கிது. பட் அதை கம்பேர் பண்ணும்போது இதை எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் பாருங்கள் இதோட ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத வந்து கீழே வந்து ஸ்ப்ரே ஆகும்போதே தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து இது நம்ம நாசில் வந்து வேணுங்கிற டைப்புக்கு மாற்றிக்கலாம். அதாவது வந்து 3 ஹோல்ஸு 4 ஹோல்ஸ் இருக்க மாதிரியெல்லாம் இருக்குது. ஸோ அதை கூட நம்ம மாற்றிக்கலாம். பட் அதை நம்ம இதில் காட்டலை. அடிஷனலாக நம்ம வேறு விதமான நாசில் வந்து 3 ஹோல்ஸ் இருக்க நாசில் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அடிஷனலாக நாசிலையும் வாங்கிக்கலாம். பட் இந்த பேட்டரி ஸ்பேர் கூட வந்து இந்த மாதிரி டைப் நாசில் மட்டும்தான் வருது. அடுத்து இதோட ஸ்பேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை தான் இது கூட